பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோவில் என்ன தெரியுமா பார்க்க போகிறோம்? ஒரு வெஜிடபிள் புலாவோட ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது பியூர் இல்லை, பியூரஸ்ட் வெஜிடேரியன் புலாவ். இது நான் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ப்ரோக்ராமில் மல்லிகா பத்ரிநாத்னு ஒரு ஷெஃப் இருக்காங்கல்ல, அவங்க சொல்லி கொடுத்த ரெசிபி தான் இது. நான் டிவியில் இப்படி ரெசிபிஸ் ஒன்றும் விட மாட்டேன். நைட்டோட நைட்டாக அதை செஞ்சும் பார்த்துருவேன். வீட்டில் ஏதாவது இன்க்ரீடியன்ஸ் இல்லைன்னா என் ஹஸ்பண்ட்னாலும் சரி, பிள்ளைங்கன்னாலும் சரி, வாங்கி கொடுக்க தயங்க மாட்டாங்க. உடனே வாங்கிட்டு வரேன், இப்போ செஞ்சு பார்த்துருவோம் அப்படின்னு அவங்க பின்னாடி இருந்து என்னை புஷ் பண்ணுவாங்க. எனக்கு குக்கிங்கே தெரியாது. இப்படி எல்லாம் பார்த்து நான் படித்தது தான் குக்கிங். பியூரஸ்ட் வெஜிடேரியன் புலாவுன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம்னா, இப்போ எங்கள் வீட்டில் என்னையை தவிர எங்கள் வீட்டுக்கு வந்தவங்க, நான் கல்யாணம் ஆகி போன வீட்டில் வந்தவங்க எல்லாருமே கறி மசால் சாப்பிட மாட்டாங்க. நாட் ஈவன் நான்வெஜ், கறி மசால் பொடி இருக்குல்ல, அதே சாப்பிட மாட்டாங்க. இந்த பட்டை, பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த பிரியாணியில் அதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்க. அதனால தான் பியூரஸ்ட் வெஜிடேரியன் சொன்னேன். செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நான் படித்து 10-20 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது. இன்றைக்கி பூஜா குட்டி உண்டாக்குனோடனே சொன்னான், அம்மா இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் எங்களுக்கு உண்டாக்கி கொடுத்ததே இல்லை அப்படின்னு. அவங்க இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. நான் பிரியாணி பண்ணவா அப்படின்னா சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு கேட்பாங்க. அதனால் நான் இதெல்லாம் வீட்டில் செய்ய மாட்டேன். அதாவது படித்த புதுசில் 2-3 ட்ரிப்பு செய்வேன். அதுதானே எனக்கு தெரியும். அதனால் அப்போது ரெசிபி பார்த்துட்டு வருவோமா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. மிளகா மட்டும்தான் காரத்துக்கு. வெள்ளைப்பூடு நான் ஒரு 4 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன பெரிய வெங்காயம், பீன்ஸ், ஃப்ரோசன் பீஸ், நம்ம பட்டாணி இருக்குல்ல அது, காலிஃப்ளவர், கேரட், பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கருக்காமல் இருக்கிறதுக்காக. மல்லி இலை வேணும், தேங்காய் வேணும். இது நான் பாத்திரம் லாபிக்கிறதுக்காக மிக்சியில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கிளாஸ் பாஸ்மதி ரைஸ். இது பார்பாயில் ரைஸ், அதனால் தண்ணி இதுக்கு நிறைய ஊற்ற வேண்டி வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். அப்புறம் உப்பு, எண்ணெய், நெய் இவ்வளவும் வேணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, இது தொடங்குறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நல்லா கழுகிட்டு தண்ணியில் ஊற வைக்கணும். அது பண்ணுவோம். நான் இப்போது இந்த ரைஸ் நல்லா கழுகி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஃபஸ்ட் அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு குக்கர் வைப்போம். இதில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் நெய், ஃபுல்லாக நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இந்த மிளகா இருக்குல்ல, மிளகாவை 2ஆக வெட்டிடணும், இல்லைன்னா அது வெடிக்கும். மிளகா, வெள்ளைப்பூடு, இது ரெண்டும் நல்லா வதக்கணும். மிளகா இப்படி வதக்கும் போது காரம் கம்மியாயிரும். அதனால் கூட 2 மிளகா போட்டுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை விட 2 மிளகா கூட போட்டுக்கணும். நான் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவேன், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். இது வதங்கிருச்சு. இதை என்ன பண்ணணும்னா, இந்த மிக்சியில் எடுத்துருவோம். மிக்சியில் தேங்காய் வச்சுருக்கேன்ல, இப்போது இந்த மல்லி இலை வச்சுருக்கோம்ல, இந்த மல்லி இலையை இது கூட போட்டு அரைச்சி கொண்டு வரணும். நான் இதில் கறி மசாலே ஒன்றும் போடல, அதனால தான் நான் சொன்னேன் பியூரஸ்ட் வெஜிடேரியன் புலாவ். கொஞ்சம் கூட நெய் ஊற்றிட்டு ஆனியன், உங்களுக்கு என்ன காய் வேணுமோ எது வேணால் போட்டுக்கலாம். பேபி கார்ன் போடலாம், ஸ்வீட் கார்ன் போடலாம், மஷ்ரூம் போடலாம், அப்புறம் இந்த நூக்கல் இருக்குல்ல அது போடலாம். இதில் நிறைய காய் போடணும், அதுதான் டேஸ்ட்டு. நான் இன்றைக்கி காய் கம்மியாக தான் எடுத்திருக்கேன், ஒரு கிளாஸ் ரைஸ் தானே அப்படின்னு. இதுலேயே கூட வேணாலும் போட்டுக்கலாம். கொண்டக்கடலை இருக்குல்ல அது போடலாம், சோயாபீன், பட்டர் பீன்ஸ் அது போடலாம். ஆனால் அதெல்லாம் வேக வச்சுட்டு கூட சேர்க்கணும், ஏன்னா ரைஸ் வேகிற நேரத்துக்கு அது வேகாது. இது கொஞ்சம் கோல்டன் கலர் ஆயிடுச்சு. இப்போது இந்த காய் எல்லாம் போடும். கேரட், காலிஃப்ளவர், பீன்ஸ், க்ரீன் பீஸ், இந்த பொட்டேட்டோ. இது வதங்கும் போதே நான் மிக்சியில் இதை அரைச்சிட்டு வரேன். இப்போது இது வதங்கிருச்சு. ஊற வச்சுருக்கோம்ல அரிசி, அதில் உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த அரிசியும் இது கூட போட்டுருவோம். போட்டுட்டு வதக்குனா தான் வெந்ததுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுப்பு கூட்டி வச்சுக்குவோம், ஏன்னா அந்த தண்ணி பூரா எவாப்ரேட் ஆகணும். அரிசியில் உள்ள தண்ணியெலாம் போய் அது கொஞ்சம் இந்த எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இப்போது இது தண்ணி இல்லாமல் இப்படி லைட்டாக ஃப்ரை ஆயிடுச்சு அரிசி, சரிதா? எண்ணெயில் இப்படி ஃப்ரை ஆகுது பாருங்க. இப்போது இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம்ல இது போடணும். இப்போவே கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம். இதுக்கு தேவையான உப்பு ஃபுல்லாக இப்போயே போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை வதக்கணும். இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போடுவோம், அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். இதில் மஞ்சள் பொடி போடுவோம்,
கொஞ்சமாக போட்டால் போதும். இந்த டுட்டுவுக்கு நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் சரி அவனுக்கு எப்படி தெரியும்னு தெரியாது, குழச்சிட்டே இருப்பான். அன்றைக்கி ஒரு என் ஃப்ரெண்டு கேட்டாங்க, லண்டனில் உள்ள குல்ஃபியை நாங்கள் பார்த்துருக்கோம், இங்கே சாந்தி நிவாஸில் உள்ள டுட்டுவை நாங்கள் பார்த்ததில்லை அப்படின்னு. நான் டுட்டுவை காமிக்கிறேன் இந்த வீடியோவில் முடிஞ்சால். இதுவும் நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோம். இப்போது நான் பார்பாயில் ரைஸ்ன்றதுனால 1க்கு 2 தண்ணி வைப்பேன். நீங்கள் கம்மியாக வைக்கிறதுனா கம்மியாக வச்சுக்கலாம். எனக்கு நல்ல வெந்து இருக்கணும், ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது, ஆனால் நல்ல வெந்து இருக்கணும். 1க்கு 2 தண்ணி கண்டிப்பாக வேணும். தண்ணி ஊற்றினோடனே இந்த அடியில் உட்காந்துருக்கிற அரிசி பூரா அப்படி வந்துடும். அரிசி அடியில் உட்காருதுன்னு சொல்லிவிட்டு நம்ம போட்டு இப்படியே இழக்கக்கூடாது, இழக்குனா அது உடஞ்சிரும் அரிசி. தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அது தன்னால் எஞ்சி வந்துடும். இப்போ டேஸ்ட் பார்ப்போம். கொஞ்சம் உப்பு வேணும். இந்த மல்லிகா பத்ரிநாத் மேடத்துக்கிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி படிக்கும்போது தான் இது படித்தேன். அவங்க தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்தாங்க. எப்படின்னா, இந்த தண்ணி கொதிக்கும்ல, கொதித்த உடனே நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடணும். அதாவது பெரிய பர்னரில் வச்சு சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் விசில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி. பாருங்கள், நல்லது கொதிச்சிருச்சு. இப்போது குறைச்சி வச்சுருவோம். தெரியுதா? இப்போ கொதிச்சிருக்குல்ல, இப்போது இதை குறைச்சி வச்சுட்டு லிட்டு போட்டு மூடணும். மூடிட்டோமா? இது கரெக்டாக 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடணும். இப்போ 10 நிமிஷம் கழித்து பார்ப்போமா? இப்போது கரெக்டாக 10 நிமிஷம் ஆச்சு. விசில் வர்ற மாதிரி இருக்குது, ஆனால் இன்னும் வரல. இப்போ ஆஃப் பண்ணால் கரெக்டாக. அடுத்து இதுக்கு ஒரு சாலடு. இதுவும் ஸ்பெஷல் தான். இது ஏற்கனவே நான் நம்ம சேனலில் காமிச்சது தான். இதுவும் அவங்க சொல்லி கொடுத்தது தான். இது ரெண்டும் தான் காம்பினேஷன். ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்குவோம், எண்ணெய் ஊற்றிக்குவோம். கம்மியாக ஊற்றினா போதும். என் பொண்ணு சொன்ன மாதிரி ஆயில் கம்மியாக ஊற்றினா நம்மளோட ஆயில் கூடும். இப்போ இதில் கடுகு போடணும். இப்போ இதுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்கிறேன் கேளுங்க. தக்காளி பொடியாக வெட்டி வச்சுருக்கேன். 1 தக்காளி, பெரிய தக்காளி. 2 மிளகாய். இந்த மிளகாய் உங்கள் இஷ்டம், கூடுதலோ குறையவோ போட்டுக்கலாம். நான் மிளகாய் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா மிளகாய் அப்படியே எடுத்து மாற்றிடலாம். பொடியாக கட் பண்ணால் வாயில் கடிக்க கிடைக்கும். அப்படி பிடிக்குன்றவங்க அப்படி கட் பண்ணிக்கலாம். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கம்மியாக உண்டாக்குறதுனால ஒரே ஒரு சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். அதாவது சின்ன பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். கடுகு வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை போடுவோம். இப்போ இதில் மிளகாய், தக்காளி, இதில் கம்மியாக உப்பு போடுவோம். இதுக்கு தேவையான உப்பு. இப்போ இதை மூடி வச்சு வேக வைப்போம். அப்போ நல்ல தக்காளி கரைஞ்சி வேகும். மீன் டைம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தயிரை நல்லா அடித்து வச்சுருக்கோம். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஏன்னா தக்காளியில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான உப்பு மட்டும் கொஞ்சமாக போட்டுட்டு, இதில் ஆப்ஷனல்னு சொல்ல மாட்டேன், இதனோட டேஸ்ட்டே அதுதான். என்னென்னா சுகர், உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ போடுங்க. கண்டிப்பாக போட்டு பாருங்கள். ஒரு நாள், என்றைக்காவது ஒரு நாள் சுகர் சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் ஒரு ஸ்பூன், பெரிய ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா அடிக்கணும். இதை எடுத்து பார்ப்போமா? இது வதங்கிடுச்சு. இப்போது இதை ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் இந்த ஆனியன் இதில் போடுவோம். இதில் வேணும்னா நீங்கள் கேரட் சீவி போட்டுக்கலாம், என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வெள்ளரிக்காய் போட்டுக்கலாம். ஆனால் போதும், அதில் நிறைய காய் இருக்குது. ஒரே ஐடியாவும் காயின்னு சாப்பிட வேண்டாம்ல. போமோகிரானட் போடலாம், அது சூப்பராக இருக்கும். இப்போ இதில் சுகர், உப்பு, தயிர், ஆனியன், எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, மிளகாய், தக்காளி இவ்வளவும் வதக்கி வச்சுருக்கோம். இது நல்லா ஆறணும். இதில் போடுறதுக்கு மல்லி இலை, அது இப்போயே போட்டுரும். நான் லாஸ்ட்டில் இந்த பிரியாணி ஓப்பன் பண்ணும்போது இதை அது கூட மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். இப்போது இது ஆறிடுச்சு. இதில் போடுவோம். இதை இதில் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பார்க்கணும். தாறுமாறு தக்காளி சோறுன்னு சொல்லுவாங்கள்ல, சேம். நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல, அதில் புளிப்பே இருக்காது. நம்ம பிரியாணியில் தக்காளி, லெமன் ஒன்றுமே போடல. அதுக்கு தான் இதில் தக்காளியும் போட்டு தயிரும் போட்டிருக்கோம். சூப்பர் டேஸ்ட்டு. இதுக்கு நீங்கள் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம், சாதத்து கூட இதை பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸ்வீட் டேஸ்ட் பிடிச்சவங்களுக்கு இது ஜக்காஸ். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த சாலட். இப்போது பிரியாணி என்ன சொல்லுதுன்னு பார்ப்போமா? டடக் டடாங். எல்லாருக்கிட்டையும் ஸ்டைலாக சொல்லியிருக்கேன், நல்லா வந்துடணும். என்ன நல்லா வந்திருக்குல்ல? லைட்டாக கிளறதுக்கு முன்னாடி பிரியாணினாலே கொஞ்சம் நெய் ஊற்றணும். எங்கள் அம்மா நான் நெய்யே ஊற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியாமல், நான் என்ன செஞ்சாலும் சரி எனக்கு தெரியாமல் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுட்டு போயிடுவாங்க. ஏன்னா எனக்கு நெய் ஊற்றுறதுக்கு கை கூசும். நம்ம நடக்கிறோம், எக்ஸசைஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் பண்ணுறோம், திருப்பி இந்த நெய்யும் சாப்பிட்டுட்டு திருப்பி அதுக்கு மேலே திருப்பியும் ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கம்மியாக சேர்ப்பேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அப்படி இல்லை, எல்லாம் சேர்த்து சாப்பிடணும், அதுதான் நல்லது அப்படின்னு. வாவ்,
பார்த்தீங்களா அப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. நல்ல சூப்பர் புலாவ். நல்லா இருக்குல்ல? பார்க்கவே உங்களுக்கு நாக்கு ஊறுது தானே? வாய்க்குள்ளே கப்பல் ஓடுதா? எனக்கு ஓடுது. ரொம்பவும் கிளறக்கூடாது, கிளந்தா உப்புமா மாதிரி ஆயிரும். ஆனாலும் பாருங்கள், இது நல்ல ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. இது இன்னும் கூட தம்மு மாதிரி வேணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இப்படி நம்ம கிளறிட்டோம்ல, கிளறினதுக்கப்புறம் மூடி வச்சு மூடிடணும். மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு திருப்பி எடுத்திங்கன்னா அது தம் போட்ட மாதிரி ஆயிரும். நான் இப்போ பிளேட்டில் வச்சு காமிக்கிறேன், அதனால் எடுத்துட்றேன். ஒரு 5 நிமிஷம் இப்படி மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதுக்கு டெக்கரேஷன்லாம் ஒன்றுமே வேண்டாம், ஏன்னா இதுலேயே இந்த கேரட்டு பீன்ஸு எல்லாம் இருக்கிறதுனால அதுவே அழகாக இருக்கும். என்னடா டுட்டு வந்துட்டான் பின்னாடி, நான் சொன்னேன்ல வந்துடுவாங்க. இதில் இந்த சாலட் ரைத்தா இல்லை, என்னடா குட்டிக்கண்ணா என்ன வேணும் உனக்கு? பிரியாணி வேணுமா? இப்போ இது நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க தானே? ரெசிபி பார்த்தீங்கல்ல, பிடிச்சிருந்ததா? கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த தயிர் பச்சடி இருக்குல்ல, அது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். சப்பாத்திக்கெல்லாம் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் ஸ்வீட், உங்களுக்கு ஸ்வீட் வேண்டான்னா வேண்டாம், ஸ்வீட் போட வேண்டாம். ஆனால் அதனோட ஹைலைட்டே அந்த ஸ்வீட் தான். ஸ்வீட் இருக்கிறதுனால ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதில் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு போமோகிரானட் சீட் இருக்குல்ல, அது போடலாம். அப்புறம் கடலை இருக்குல்ல, நிலக்கடலை, வறுத்த கடலை, அது நம்ம பிளேட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே போடணும். அப்போ தான் கிறிஸ்பாக இருக்கும். முதையே நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சாகி ஆயிரும். அதெல்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது அந்த சாலட் மட்டுமே வச்சு இது கூட கொஞ்சம் குக்கும்பர், கேரட்டு எல்லாம் போட்டுட்டு போமோகிரானட் சீடு, கேஷ்யூ நட்டு, கடலை இதெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டிங்கன்னா பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது ஒரு நாள் செய்வோம் நம்ம. இந்த புலாவில் எவ்வளோக்கு எவ்வளோ காய்கறி போடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ டேஸ்ட் கூடும். நான் சொன்ன மாதிரி கொதித்த உடனே 10 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். எனக்கு எப்போ பார்த்தாலும் பிரியாணி செய்ய வரலை, குழஞ்சி போகுது அப்படி இப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது பயங்கர ஒரு டிப்பு. கரெக்டாக கொதித்த உடனே மூடி வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சு எடுங்க, சூப்பராக இருக்கும். அப்போ எல்லோரும் செஞ்சு பார்ப்பீங்க தானே? இப்போ அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ. காலையில் ஒரு மாங்காய் விழுந்திருந்தது, அதை நான் எடுக்க போனேன். அதுக்கு அவர் தரமாட்டேன்னு அவர் வாயில் வச்சிட்டு இருக்காரு. தா அம்மாட்ட தா 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 தாம்மா, தரமாட்டியா? கண்மணி குட்டி, நல்ல மாங்காடா, உட்காந்து சாப்பிடு போ. குட்டிக்கண்ணா போய் உட்காந்து சாப்பிட்றா. இல்லை, இந்த டுட்டுக்குட்டி வந்திருக்கான் பாரு. என்னடா அவனுக்கு இந்த சத்து மாவு தான் காலையில். வர வெயிட் பண்ணு. நில்லு அடங்கு. அது கொடுக்கறதுக்கு முன்னாடி கேட்ச். நீ சாப்பிட்டு எத்தனை வருஷம் இருக்கும் கண்ணா? கண்மணி இது என்னது விசிலா? அவ்வளோ பசிச்சிட்டா உனக்கு தங்கப்பில்? இவன் காலையில் நான் 5 மணிக்கு எந்திரிச்சா அவன் 5 மணிக்கு வருவான். மத்தியானம் 12 மணிக்கு தான் சிலப்போ நான் எந்திரிப்பேன், அவன் 12 மணிக்கு தான் வருவான். நான் எப்போ எந்திரிக்கிறேன்னு அவனுக்கு எப்படி தெரியுமோ என்னமோ. மதி போ, தண்ணி குடி, போய் தண்ணி குடிச்சிக்கோ, ஓடு.